ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 மீட்டர் எடுத்துக்கலாம். இது தனியாக எக்ஸ்ட்ரா நம்ம துணி பார்த்தீங்கன்னா இதிலே டபுள் கலர் எடுத்திருக்கோம். இந்த துணி ஒரு 30 பாயிண்ட் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத், மெயின் கிளாத்து. லைனிங் கிளாத், மெயின் கிளாத். இப்போ லைனிங் கிளாத் என்கிட்ட மேட்ச் கிடைக்காதனால நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக கஸ்டமருக்கு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக மேட்சாக போடணும். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் 3.5, 36 சைஸுக்கு ஆம்கோல் அளவு 5.5 இன்ச்சு, 36ல் ஒரு பகுதி 9 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. கஸ்டமர் எந்த அளவில் போடுறாங்களோ அந்த ஹைட்டை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். கேன்வாஸ் பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கேன்வாஸில் கழுத்து அகலம் 2.25, உயரம் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாட் நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லைன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். எப்போதுமே பாட் நெக்கு பாக்ஸை விட்டு வெளியில் கொஞ்சம் அகலமாக வந்தால் தான் அதோட ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அகலமாக போயிடக்கூடாது. நம்மளுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச்சா, அதுக்கு மேலே சைஸை பொறுத்து நம்மளுக்கு அகலம் மாறுபடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக விரித்து வச்சுட்டு இதோட கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் அந்த கேன்வாஸை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். நழுவாமல் இருக்க பின் குத்திட்டு உள் லைனில் பாருங்கள், ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சுட்டோம். நூல் பீஸரை கையோட கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பின்னெல்லாம் நம்ம தனியாக கலட்டி வச்சிடலாம். இப்போ அவுட்லைனில் அந்த ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் பாருங்கள், நல்ல பக்கம் மேலே வச்சுக்கலாம். நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உள் லைன் பாருங்கள், முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக கெட்டி தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் நம்ம விடணும். 1/2 இன்ச்சு அகலத்துலலாம் விடக்கூடாது. இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணும் பொழுது நம்ம கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் தான் கட் பண்ணணும். நுனி பகுதி ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா நுனி பகுதியில் கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நம்ம கத்திரிக்கோளோட அடிப்பகுதியில் கட் பண்ணணும். அடிப்பகுதியில் கட் பண்ணும் பொழுது தையலில் படாமல் பொறுமையாக பார்த்து கட் பண்ணணும். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டு நெக்கோட ஷேப்பை கரெக்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையாக அழகாக நீட்டாக வளைவு நெளிவு இல்லாமல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். பெரிய சைஸு இருக்கக்கூடாது, நார்மல் தையலும் இருக்கக்கூடாது, பொடி தையலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய பகுதி வேறு கலரும் எடுத்திருக்கோம். அந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலருக்கு 2.5 இன்ச்சும் வேறு கலர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சும் எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த 2 துணியையுமே சேமாக வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய துணியை வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம் அகலம். வேறு கலரில் பயன்படுத்தக்கூடிய துணியோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு எடுத்துக்கணும். குழப்பம் இல்லாமல் தைச்சாதான் இது வந்து நம்மளுக்கு டிசைன் மாறாமல் வரும். நீங்கள் மாற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய துணி மேலே வந்துடும், மேலே உள்ளது கீழே போயிடும். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலரோட துணியோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு. வேறு கலர் கொடுக்கக்கூடிய துணியோட அகலம் 3 இன்ச்சு. இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அந்த ரெட் கலர் துணியை நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு பாருங்கள் அப்படியே நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். ஃபுல்லாகவே மடிக்காமல் அந்த க்ரீன் கலர் துணி வந்து கரெக்டாக அந்த ஒரு நூல் கேப்பில் நம்மளுக்கு பைப்பிங் வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். ரொம்ப ஃபுல்லாகவே மடிச்சிடாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவுட்லைனில் பைப்பிங் வர்ற மாதிரியே நம்ம வந்து அழகாக மடித்து ஒரே அளவாக சேமாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது அந்த ரெட் கலர் துணி மேலே தான் தையல் வரணும், அந்த க்ரீன் கலரில் தையலே வரக்கூடாது. ஒரே அளவாக சேமாகவே நம்ம வந்து மடித்து தச்சு வரணும். பைப்பிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெத்தட்லேயே இந்த மாதிரி மெத்தடு தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நம்ம ஃப்ரீல் தைக்க போகிறோம். பைப்பிங் தைச்சோம் அப்படின்னா அந்த இடம் ரொம்ப மொந்துன்னு கனமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணி வந்து லேஸாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 3/4 இன்ச்சு அகலத்தில் தான் நான் ஃப்ளீட் வைக்கிறேன் பாருங்கள். இது போல் வரிசையாக அழகாக ஒரே அளவாக இப்போ பாருங்க நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட நூல் பீஸரை லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் அப்படியே நம்ம வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள். கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும். கொஞ்சம் தள்ளியே அந்த சைடு தள்ளியே தைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பிசுறு பகுதியை கரெக்டாக கழுத்தை ஒட்டியே அழகாக நம்ம முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போட்டுக்கலாம். தான் இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம். திருப்புறதுக்காக பாருங்கள், சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக ரோப்பை வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டே வச்சுட்டு அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு அடியில் மட்டும் நல்லா அகலமாக வந்து கீழே வர வர பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதியிலேருந்து நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது போ நம்ம வந்து திருப்பிக்கலாம் பாருங்கள். இந்த நம்ம கையோட ரைட் சைடு அந்த நூலை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம கையோட லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த துணியை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்புறது பாருங்கள் உங்களுக்கு வந்து அழகாகவே தெரியுது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே திருப்பிடலாம். அதிக டைம் எடுக்காது, 1 நிமிஷம் கூட ஆகாது. ஃபாஸ்ட்டாக நம்மளால்
இடத்துல அந்த 2 இன்ச்சோட சென்ட்ரு பகுதியை கரெக்டாக வச்சு அந்த இடத்துல கெட்டி தையல் போட்டுட்டு இது போல் குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வந்து நல்லா தையல் போட்டுக்கணும். ரோப் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், குட்டி குட்டி ரவுண்டாக நம்ம வந்து உருட்டி அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நல்லா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஊசியை உள்ளே இறக்கிடணும். அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம தைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்டு வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் ஒவ்வொரு ரவுண்டும் தைக்கும் பொழுது அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தையல் போட்டுட்டு ஊசியை உள்ளே இறக்கிட்டு அடுத்த ரவுண்டு இந்த கயரையுமே மாற்றி மாற்றி நம்ம வந்து உருட்டணும். ஒரே மாதிரி மெத்தட்லேயே உருட்டக்கூடாது. கயரை வந்து மேலேயும் அடியிலையும் மாற்றி மாற்றி நம்ம உருட்டணும். ஒரே அளவாக சேமாக குட்டி குட்டி ரவுண்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரே ரவுண்டாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பாருங்க, நம்ம தச்சு முடிக்க போகிறோம். இந்த 2 மீட்டர் எடுத்தது நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு பாருங்கள். கீழே பாருங்கள், அடியில் பிசுறு கொஞ்சம் போல் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக நம்ம 2 மீட்டர் ரோப் எடுத்துக்கணும். துணியில் தைச்சாலுமே நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் தைக்கிறதுக்கு 1 மீட்டர் துணி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக உருண்டை உருண்டையாக தைச்சு முடிச்சிட்டோம். இப்போ நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பாசி வச்சு தைக்க போகிறோம். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் ஊசியில் 4 நூல் கோர்த்துட்டு இந்த ஃப்ரீயில் பாருங்கள், இது போல் ஒவ்வொரு ப்ளீட்டையுமே இது போல் முக்கோணமாக மடித்து டாஸ் ஷேப்பில் மடிக்கணும். டாஸ் ஷேப்பில் மடித்து இந்த மாதிரி நம்ம வந்து பாசியை கோர்த்துக்கலாம். பாசி கோர்க்கும் பொழுது நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசியை தான் கோர்க்கணும். இது போல் பாருங்கள், டாஸ் ஷேப்பில் மடித்து அந்த கூர்மையான இடத்துல நம்ம வந்து ஒவ்வொரு பாசியாக வரிசையாக கோர்த்து தைச்சிக்கலாம். ஒவ்வொரு தையலே போதும், 2 தையல் நம்மளுக்கு தேவைப்படாது. 2 தையல் தைச்சிங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு இந்த பாசி வச்சு தைச்சி முடிக்கவே 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிரும்.